ஸ்டூடெண்ட்ஸ் விஷாரத் பூர்வாத்தில் நவீன் கத்திய சைனிகா அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். போலாராம் கா ஜீவ். बोलाराम का जीव हरिशंकर प्रसाई का जन्म 22 अगस्त 1924 का मध्य प्रदेश में इटारसी के एक गांव में हुआ था. அவர் வந்து 22 अगस्त 1924 பிறந்தார் मध्य प्रदेश. आपने 1956 में जबलपुर से वस्ता नामक साहित्यिक पत्रिका का संपादन एवं प्रकाशन आरंभ किया. அவர் வந்து அந்த பத்திரிக்கையில் எடிட்டராக இருந்தார், பப்ளிஷராகவும் இருந்தார். ஸ்டார்ட் பண்ணார். அப்போ தான் ஆரம்பிக்கியானா அவர் ஸ்டார்ட் பண்ணார். धर्मयुग और संपादिक हिंदुस्तान के लिए वे बराबर लिखते हैं. அவர் வந்து தொடர்ந்து எழுதியிருந்தா இருந்தார். अपने के जबलपुर के संपादिक प्रहरी का संपादन और लेखन भी किया. और एडिटरागो எழுத்தாளராகவோ இருந்துட்டு இருந்தார். हरिचंद्र प्रसाई का नाम श्रेष्ठ वेन्य लेखक के रूप में विख्यात है. हरिचंद्र प्रसाद வந்து அவர் வந்து உயர்ந்த இதெல்லாம் அவர் எழுதிட்டு வந்தார். உயர்ந்த இதெல்லாம் அவர் வந்து எழுதிட்டு பிரபலம் பெற்றுட்டு வந்தார். आपने समाज की विस्कारियों पर देश के व्याप्त भ्रष्टाचार और घूसखोरी पर व्यंग्य करते हैं. அவர் சமுதாயத்தில் உள்ள தேசத்தில் உள்ள நேர்மாறான அந்த ஊழல் பிரஷ்டாச்சாரம்னா ஊழல், அந்த ஊழலை பற்றி, லஞ்சம் வாங்குவவங்களை பற்றி, குஸ்கோரினா லஞ்சம் வாங்குறவங்களை பற்றியும் அவர் வந்து பேசிட்டு எழுதினார். போலாராம் கி முர்த்யு. இப்போ வந்து இது ஹெட்டிங் சைடு ஹெட்டிங்கில் இது எழுதிக்குங்க. போலாராம் கா முர்த்யு. இப்போ வந்து ऐसे பார்க்கலாம். बोलाराम का जीव सरकारी दफ्तर और दफ्तर में व्याप्त भ्रष्टाचार पर बड़ा करारा बने है. போலாராம் கா ஜீவ் இந்த சாராம்சால இந்த லஞ்சத்தை பற்றி, புஷ்டாச்சார்னா ஊழலை பற்றி, லஞ்சம் வாங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க. सेवा मृत्यु होने पर 5 वर्ष तक साइकोटोन आवेदन पत्र भेजने पर भी बोलाराम को मरने तक पेंशन नहीं मिली. அவர் வந்து 5 வருஷமாக நூற்றுக்கணக்கான அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார். நிறுத்தினா போலாராம்ன்றவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார். ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டோன்னே 5 வருஷமாக அவர் பென்ஷனுக்காக நிறையா நூறு கணக்கான அப்ளிகேஷன்னா வாங்கி அனுப்பினார். பேஜினேன்னா அனுப்பினார், அப்ளிகேஷனாக வாங்கி. ஆனால் அவர் அப்ளிகேஷன் வாங்கி அனுப்பி அவர் பென்ஷனே கிடைக்கல. மர்னே தக் பென்ஷன் தரத்துக்குள்ள அவர் இறந்து போயிட்டார். நகி மீலினா கிடைக்கல. बाल बचने वाले बेचारा बोलाराम हर 15 दिन में स्मरण पत्र भेजता रहा. அவர் சின்ன குழந்தைகள்லாம் வச்சுருக்காரு. कई बार चक्कर तौट धूप की கோகி பயாத்தா நகி. பல முறை வந்து அவர் என்ன பண்ணார், சக்கரம் போல் சுற்றி வந்து தவுட்டுனா வெயில்லையும் அவர் போனார். கோகி பயாத்தனா எந்த ஒரு யூஸும் இல்லை. கர்மே பர்தன் தக் பீக்கையே. கரில் வந்து வீட்டில் வந்து பர்தன்னா பாத்திரம், அந்த பாத்திரத்துலலாம் சேல் பண்ணிட்டாங்க. பிக்குன்னா விற்றுட்டாங்க. अंतमे मुख और गरीबी की बीमारी से बेचारा मर गया. அந்த கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அவர் பசியால் ஏழைன்றதால அவர் உடம்பு சரியாமல் அவர் இறந்தே போயிட்டார். மர்கயா அவர் இறந்தே போயிட்டார். जीव गायब हुआ. அவர் இறந்த பிறகு அவர் ஆத்மா என்னாச்சு. उसका जीव का लेकर आकाश मार्ग से यमदूत एक त्रिवायु का तरंग पर सवार हुआ. அவருடைய அந்த ஆத்மாவை எடுக்கிறதுக்கு யமதூதர் என்ன பண்ணுறாரு, அவருடைய வாகனத்தில் வந்துட்டு இருந்தார். तब बोलाराम का जीव उसके जंगलू बचकर निकल गया. அவர் வந்து ஜங்குலுனா பிடிக்கிறதுக்காக வந்தாங்க. பச்சுக்கார் அவர் வந்து தப்பிச்சு போயிட்டார். बेचारा यमदूत
परेशान होकर पूरे पूरे आकाश में बोलाराम की जीव के ढूंढता रहा. அவனை வந்து யமதூத் வந்து என்ன பண்ணாரு, ஆகாஷ் வானத்தில் வந்து ஆகாயத்தில் வந்து அவங்க தேடுறாரு. டுட்டானா தேடுறாங்க, எல்லாம் தேடுறாங்க. யமலோகா அம்காமனா ஒரே சலசலப்பாக இருக்குது. யமலோகமே ஒரே சலசலப்பாக இருக்குது. इधर यमलोक में कलबली मच गई. चित्रकूट में बोलाराम के जीव के लापता होने की रिपोर्ट यमराज में दी. चित्रकूट என்ன பண்ணுறாரு, அவர் காணாமல் போயிட்டாரு, லாப்தானா அவர் காணாமல் போயிட்டாருன்னு அவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு யமராஜர்கிட்ட. யமராஜுக்கு கிரிப்த் ஓகர் புச்சாஜ்கி அவர் வந்து எல்லாரையும் விசாரணை நடத்திருக்காரு, எச்சரிக்கைப்படாரு. அவர் வந்து எல்லாரையும் கோவத்தோடு, கிரிப்தினா எல்லாம் கோவத்தோட, புச்சாஜ்னா எல்லாத்தையும் விசாரணை பண்ணிருக்கிறார். यमदूत के बताया कि मैं बड़ी सावधानी से बोलाराम के जीव को ला रहा था. அவர் வந்து சாவதானினா அவர் எல்லாரையும் எச்சரிக்கை பண்ணி அவர் வந்து போலாராமுடைய ஜீவனா ஆத்மா, அந்த ஆத்மா வந்து எங்கே போச்சு அப்படின்னு எல்லாம் விசாரணை பண்ணி கேட்டுன்னு இருக்கிறாரு. நான் ஜானே கி கைசே முச்சே தோக்கா தேக்கர் காயப் போ கயா. ஆனால் எல்லோரும் ஜானேனா எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. தோக்கானா ஏமாற்றிட்டு, காயப்னா காணாமல் போயாச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. इसी समय के इस फाक से नारद जी वगा पगन जाते हैं. இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாரு, நான் எதிர்பாராத நாரத்ஜி வந்து அங்கே வரார். नारद के इस मामले में बड़ी दिलचस्पी वो जाती है. நாரத்ஜி என்ன சொல்கிறாரு, இந்த செய்தியை கேட்டவொடனே அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறார். वे स्वयं बोलाराम के जीव के टूटने निकलते हैं. அவர் வந்து தானே முன் வந்து போலாராம் ஆத்மாவை தேடுறதுக்காக அவர் போகிறாரு. பென்ஷன் ஆஃபீஸில் நாரது बोलाराम की पत्नी से बर पाकर नारद जी सरकार की सफ़र पकिस्ते है. அப்போ வந்து அவங்க பத்தினிக்கிட்ட ஃபுல் விவரம்னா அந்த ஃபுல் டீட்டெயிலையும் கேட்டுட்டு நாரஜி என்ன பண்ணுறாரு, தஃப்தரா அந்த ஆஃபீஸுக்கு போகிறாரு. ஆஃபீஸ் போயிட்டோன்னே 25 दिन बाबुओं ने पास चक्कर काटने पर एक चपरासी उन्हें ऑफिस के पास भेज दिया है. 25, 30 சார் அங்கே ஆஃபீஸர்கிட்டலாம் சக்கரம் போல் சுற்றி வராது. ஆனால் ஒரு செக்யூரிட்டி வந்து என்ன பண்ணார், ஒரு ஆஃபீஸர்கிட்ட வந்து அனுப்பிச்சி விட்டார். பேதியா ஆஃபீஸர்கிட்ட வந்து அனுப்பிச்சி விட்டார். आवेदन पत्र के वजन रखेंगे, 2 काम हुए जाएंगे. आवेदन अप्लीकेशन पत्र मेरे वजन वेट வைங்க वजन रखेंगेனா வெயிட் வைங்க சொல்கிறார். அப்போ தான் வேலை நடக்கும். காம் ஹோ ஜாயங்கே வேலை நடக்கும். வெயிட் வைங்கன்னா ஒன்றுமே புரியல. அவர் காசு வைக்க சொல்கிறார் அந்த ஆஃபீஸரு. ஆனால் நாரதருக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறாரு, இவர் வெயிட் வைங்கன்றாரு அப்படின்றாரு. தபி ஆஃபீஸர் கி நஜர் நாதர் கி வீணா பர் படி. ஆஃபீஸருக்கு வந்து நஜர்னா கோவம் வந்துச்சு. கோவம் வந்தால் அப்புறம் வீணை மேலே அவர் பார்வை பட்டுச்சு. போலே ஹேக் வீணா பி ஜல் சக்தி ஹே. வீணா வந்து வாசிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. மேரி பேட்டிக்கு சங்கீத் சீக் ரகி. என்னுடைய பொண்ணு வந்து சங்கீதம் கற்றுக்கிறா. நாதஜி வீணா கே பேஜ் பர் ரக்கர் போலே கி பென்ஷன் கா ஆர்டர் நிகழோ. நாதஜி சொல்கிறாரு, இந்த வீணையை வச்சுக்கிட்டு ரக்கர்னா வச்சுக்கிட்டு பென்ஷன் ஆர்டர் பண்ணுங்கள், பென்ஷன் ஆர்டர் கொடுங்க அப்படின்றார். पेंशन ओके பண்ணுங்க அப்படின்றார். ऑफिसर ने तुरंत तपरासी से बोलाराम की फाइल की मांगवानी. அப்படின்னா என்ன சொல்கிறாரு, அந்த ஆஃபீஸர் உடனே செக்யூரிட்டி கிட்ட போலாராம் ஃபைலை எடுத்துகிட்டு வா அப்படின்றார்.
சாகக் மே தாரா நாம் பூஜா. மறுபடியும் வந்து அந்த ஆஃபீஸர் கேட்குறாரு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நாதஜி சோர் சே போலே. நாதஜி என்ன சொல்கிறார், சவுண்டாக சொல்கிறார். बोलाराम तभी फाइल के अंदर से आवाज़ आई कि आवाज़ को कौन बुला रहा हूँ. फाइल के अंदर बैठी हुई बोलाराम के जीव ने समझ की पोस्टमैन उसे बुला. पोस्टमैन काउंट की बोला. पोस्टमैन उसे बुला रहा है और उसकी पेंशन का आर्डर आ गया है. ஃபைல் வந்து ஃபைல் உள்ளேருந்து இப்போ நாதஜி சவுண்டாக சொன்னார். அப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபைல் உள்ளேருந்து ஒரு சவுண்டு வருது. ஆவானா சவுண்டு வருது. கவுன் போல் யார் சொல்கிறாங்க, ஃபைல் உள்ளேருந்து யார் இருக்கிறாங்க, அந்தர் பைட்டிக்கு போலாராம் கா ஜீவ் ஆத்மா வந்து அது உள்ளே தான் இருக்குது. அது வந்து போஸ்ட்மேன் வந்துட்டாருன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, உஸ்கி பென்ஷனுக்கா ஆர்டராக கயா, பென்ஷனோடைய ஆர்டரு கிடச்சிடுச்சு, பென்ஷன் ஆர்டர் நம்மளுக்கு வந்துடுச்சின்னு போலாராம் ஃபைல்லேருந்து வர்றாரு. नारजी ने कहा कि स्वर्ग में उसकी तलाशी वो रगी है. நாதஜி வந்து அந்த சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் தலாஷ்னா எல்லாம் ஒன்றா தேடுறாங்க. தும்னே லேனே ஆயா ஹே, நீ உடனே என் கூட வா அப்படின்னா. போலாராம் கே ஜீவ்கா உத்தர். போலாராம் வந்து பதில் சொல்கிறாரு, சாப் பென்ஷன் நகி மிலேங்க, எனக்கு பென்ஷன் கிடைக்கிற வரையும் நான் இங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்ற. तब तक मैं इस दरख्वास्तों को छोड़कर नहीं जा सकता. நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த பென்ஷன் கிடைக்கிற வரையும் நான் வரமாட்டேன், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் புக்கை விட்டு நான் வந்து வரமாட்டேன். இந்த ஸ்டோரி என்ன பண்ணாங்க, பென்ஷன் கிடச்சிதா என்னாலாம் அதெல்லாம் சொல்லலை, இப்படியே வந்து ஸ்டோரியை விட்டுட்டாங்க, அவ்வளோதான். இது ஆத்தர் வந்து இப்படியே விட்டுட்டார். விசேஷன் இதோட சிறப்பு. லேखक हरिशंकर जी प्रसाई ने जो कथा सुनाई है. ஹரிச்சந்திர பிரசாத் வந்து இந்த கதையை நல்லா கேட்குற மாதிரி அற்புதமாக எழுதியிருக்காரு. ஆசியா கா வெண்ணிய கே சாத் இஸ் கதா மே கருணா ரஸ் பி ஏ. இந்த கதையில் நல்லா நகைச்சுவையும் கருணையும் மிக்க கதையாக இருக்கிறது. சர்க்காரி காரியாலய भ्रष्टाचार चल रहा है, बग चक சாஹிர் ஹே. அது புஷ்டாதான் அந்த ஊழலை பற்றி இந்த சக்குனா அந்த உலகத்துக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எஸ்ஸே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.